அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையிலான போர் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே வருது. ஈரான் மேல கை வச்சா ஈரான் சும்மா இருக்காது, நாங்களும் பதிலுக்கு அடிப்போம். ஆனா நாங்க அடிக்கிற அடி மிகவும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஜனாதிபதி தெரிவித்திருக்காங்க. அணுகுண்டுகளை நாங்கள் பிரயோகிப்பதற்கு கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2015 ஈரானுடைய சில முக்கியமான இடங்களை அழித்த அமெரிக்கா ஈரானுடைய இந்த வார்த்தையை கேட்டு இன்று வரைக்கும் ஈரான் மீது எந்த விதமான போர் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவதானிக்க முடிகின்றது. ஈரானுக்கு சவுதி, குவைத் இவ்வாறான அரபு ராஜ்யங்களும் நாங்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் சீனாவிற்கும் அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு பகையை காணப்படுது. இப்போ இந்த ஈரான் மேலே கை வச்சா ரஷ்யா மற்றும் சீனா, இந்த ஐக்கிய அரபு ராஜ்யம் எல்லாமே ஒன்றிணைந்து அமெரிக்காவை தாக்குவதற்கான ஒரு வேலைப்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேற எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை மூன்றாவது உலகப் போர் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அழிவை இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதிர்நோக்கும். நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க, மூன்றாவது உலகப் போர் கடைசி வரைக்கும் வரவே கூடாது. ஏன்னு சொன்னால் வந்தா இந்த அணு ஆயுதங்களுடைய பிரயோகம் அதிகமாகவே காணப்படும். இதனால பாரிய ஒரு அழிவு மக்கள் மற்றும் உயிர்கள் எல்லாருக்குமே ஏற்படும். எனவே இந்த மூன்றாவது உலகப் போர் வரவே கூடாது. பார்க்கலாம், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.